வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த குட்டி எறாவை வச்சு ஒரு சம்மந்தி ரெசிபி தான் செய்ய போகிறேன். இதை எங்கள் ஊரில் கூனி கருவாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், 7 பல் பூண்டு. இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. சம்மந்திக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கூனி கருவாடையும் சேர்த்து கொஞ்சம் இதை வதக்கி விடுங்க. இப்போ கூனி கருவாடு கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இதில் தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க. இந்த சம்மந்தி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது 1 வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாது. நீங்கள் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேவையான அளவு மட்டும் சம்மந்தியை எடுத்து வெளியில் வச்சுருங்க. வெளியில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சூடு பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும்.